அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஸல்லு அலன் நபி. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலாவுடைய மாபெரும் கருணை, கிருபை. அல்லாஹ் நம்மை முஸ்லிமாக மூமினாக படைத்து, மேலும் தனது ஹபீபு நாயகம் ஈருலக சக்கரவர்த்தியாகிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த புனிதமிகு உம்மத்தில் ஒரு அங்கத்தினராக நம்மை ஆக்கி அருள் புரிந்திருக்கிறானே, அப்படியாகப்பட்ட அல்லாஹ்விற்கே அனைத்து புகழும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். மேலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்படியே அடிபெறாமல் எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. அன்பிற்கினியவர்களே, நாம் தினமும் ஒரு சுன்னத் என்ற அடிப்படையில் பார்த்து வந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை மாலை ஓதிய சுன்னத்தான துவாக்கள் ஒன்றை பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். சையதுல் இஸ்திக்ஃபார் என்று அழைக்கக்கூடிய அந்த துவாவை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை மாலை ஓதியிருக்கிறார்கள். சத்தாத் பின் அவுஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ். அந்த துவா என்னவென்று பார்த்தால், அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி வ அனா அப்துக வ அனா அலா அஹ்திக வ வஅதிக மஸ்ததஅது அஊது பிக மின் ஷர்ரி மா ஸனஅது அபூ லக பிநிஅமதிக அலைய வ அபூ பிதம்பி ஃபக்ஃபிர் லி ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்த என்ற இந்த சையதுல் இஸ்திக்ஃபாரை யார் ஒருவர் ஓதுகிறாரோ, யார் ஒருவர் மாலையில் ஓதுகிறாரோ, அவர் அன்று இரவு மரணித்து விட்டார் என்று சொன்னால் சுவனம் நுழைவார். அதே போன்று யார் ஒருவர் காலையில் அந்த சையதுல் இஸ்திக்ஃபாரை ஓதுகிறாரோ, அவர் அன்று பகலில் மரணித்து விட்டார் என்று சொன்னால் அவர் சுவனம் நுழைவார் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ் ஷரீஃபில் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அதே போன்று நாமும் தினமும் காலை மாலை இந்த துவாக்களை, சுன்னத்தான அந்த துவாக்களை மனனம் செய்து அதை ஓதி வர வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு வாழ்ந்து காட்டினார்கள், அவருடைய சுன்னத்தான வாழ்க்கை என்பதை அணு அணுவாக அறிந்து அதை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.